வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேஷன் லேர்னர். இந்த வீடியோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, என்னோடய ஃபேஷன் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டுருக்கு, நான் அதை எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் கையில் ஒரு நோட் வச்சுருக்கேன், மை ஜேர்னல் அப்படின்ட்டு. இது எனக்கு நானே செஞ்சுக்கிட்ட ஒரு நோட்டு. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவான நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபேப்ரிக் நோட் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபேஷன் ஸ்டடீஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கேன், நான் அதை எப்படி பண்ணிகிட்ருக்கேன், நான் எங்கே கற்றுக்கிறேன், எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறேன், அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் கற்றுக்குறேன். ஸோ இப்போ ஆன்லைனில் கற்றுக்குறேன் அப்படின்னும் போது டைமிங் வந்து என்னோடய இஷ்டம், நான் எந்த டைம் வேணாலும் அதை வந்து கற்றுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு டு டூ லிஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்தந்த வேலையை இன்றைக்கி பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா தான் அந்த வேலையை நம்ம பண்ணுவோம். இல்லை ஊறப்பட்ட வேலை இருக்குது, எதை எடுக்கணும் அப்படின்னே நமக்கு தெரியல அப்படின்னாக்க கண்டிப்பாக அதில் ஒரு வேலையை கூட நம்மளால் செய்ய முடியாது. இப்போ நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து இந்த நோட்டை ரெடி பண்ணதுலேருந்து நான் பண்ணுற மெத்தட் இந்த டு டூ லிஸ்ட் வந்து எழுதுறது தான். ஸோ அதில் வந்து பார்த்துருப்பீங்க, நான் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். 1 ஹவருக்கு தான் நான் அந்த டைமையும் வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஓன் டைமில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னாக்கா ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு, நீங்கள் டைமை வந்து இவ்வளோ தான் அப்படின்னு ஒதுக்கிடுங்க. நான் 1 ஹவர் தான் ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா அந்த 1 ஹவரில் என்னால் குவாலிட்டியான ஒர்க் வந்து பண்ண முடியும். நான் ஒரு இன்ஃபினிட்டியாக ஒரு டைம் கொடுத்துட்டேன். ஏன்னா முடிவே இல்லாத ஒரு டைமை எனக்கே நான் வச்சுக்கிட்டேனாக்கா நான் கண்டிப்பாக முடிக்க மாட்டேன். இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம், உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய 1 ஹவர் டைம்னா ஒரு கிளாஸ் வந்து இன்றைக்கி நான் முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்போ நான் அப்புறம் என்னோடய ரெக்கார்டு ஒர்க்கும் பண்ணணும். ரெண்டுமே நான் 1 ஹவருக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னால் அந்த 1 ஹவரில் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ரெக்கார்டு ஒர்க் வந்து எடுக்கிறேன். ஏற்கனவே நான் நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ரெக்கார்டு ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னடா கிரிக்கிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்க், இது வந்து ஃபேஷன் எலமெண்ட்ஸில் ஒன்று. ஸோ ஃபேஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம ஒரு டிசைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பேஸ் தான் வந்து இந்த ஃபேஷன் எலமெண்ட்ஸ். எங்கே கற்றுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் தான் வந்து கற்றுக்கிறேன். பேசிக்காக வந்து எனக்கு ஸ்டிச்சிங் நாலேஜ் வந்து செல்ஃப் தாட்டாகவே வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் இப்படி தான் வரும்ன்ட்டு நானே வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதை கட் பண்ணி ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஏதோ சின்ன கிளாத்லேயே கட் பண்ணி கையாலே தைச்சு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பேஷனாக. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஃபேஷன் டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். என்ன மாதிரி டிசைன்ஸ் என் கிளைண்ட்ஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன் பிட்வீன் நான் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நான் இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பற்றிலாம் அதிகமாக வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போனாக்கா எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். ஆனால் வந்து அது எனக்கு ஒரு குவாலிட்டியாக கிடைக்குமான்றது வந்து டவுட்டு. ஸோ இதை வந்து நான் தேடி தேடி கற்றுக்கிட்டேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாதனால நானே வந்து செல்ஃபாக ஆரம்பித்தேன். ஸோ இதுக்கான கோர்ஸுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நான் மெட்டீரியலாக வாங்கி நான் வந்து ப்ராக்டிக்கலாக அதை பண்ணிடலான்றது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு தாட்டாக இருந்த காரணத்தினால நான் என்னோடய ஒர்க்காகவே அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கிளைண்ட்ஸ்க்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு நல்ல ரிவ்யூவே வந்து கிடச்சிது அவங்க கிளைண்ட்ஸ் கிட்டே இருந்து தான். ஸோ இன்னும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நிறையா பண்ணணும் அப்படி எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் தேவைப்பட்டுது அப்படின்ட்டு நானே உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஃபேஷன் டிசைனிங் எங்கே எனக்கு ஆன்லைனில் கிடைக்கும்னு தேட ஆரம்பித்தேன். ஸோ யூடியூப்பில் நல்லாவே வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய டீச்சிங்கோட குவாலிட்டி ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஸ்டிச்சிங் நாலேஜ் வந்து ஆப்வியஸாக எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அதில் நிறையவே இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு வந்து ஃபேஷன் டிசைன் கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வம் வந்து எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிது. அப்போ நான் சூஸ் பண்ணது தான் வந்து ஃபேஷன் ஸ்கூல் வித் பிரியாஜாரிஸ். அவங்க ரீசெண்டாக தான் இப்போ தான் கொஞ்சம் நாளாக தான் கொஞ்சம் மாதமாக தான் இருக்காங்க யூடியூப்பில். நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது எனக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் தமிழில் கிடைக்கவே இல்லை. இங்கிலீஷு ஹிந்தியில் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் ஹிந்தியில் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நோட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் கொடுப்பாங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நான் அதை வந்து எழுதி ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பேன்.
ஸோ அந்தமாரி போயிட்டு இருக்கும்போது தான் பிரியாஜாரிஸ் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்கும்போதே நான் வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்களோட வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோடய ஸ்டடி ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டடி மெத்தட் வந்து இப்படி தான் இருக்கும். நான் அவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கிறேன். ப்ளஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு வீடியோ முடிச்சேன்னா அந்த ஒரு வீடியோக்கான அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு நான் அதை வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து கரெக்டான மெத்தட். நான் எல்லா வீடியோவும் பார்ப்பேன், ஆனால் வந்து ஒரு வீடியோவுடைய முழு நாலேஜ் கூட எனக்கு வந்திருக்காது. ஸோ அந்த தவறை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா A to Z அதை பற்றி எல்லாமே வந்து கற்றுக்கோங்க. ஸோ ஃபேஷன் டிசைனிங்க்கு என்னோடய குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாஜாரிஸ் தான். ஸோ நான் உங்கள்கிட்ட தான் வந்து கற்றுட்ருக்கேன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்களும் உங்ககிட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், ஃபேஷன் டிசைனிங்கை இந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட இன்டெப்த்தாக ஃப்ரீயாக அவங்க யூடியூப்பில் போடுறதுன்றது வந்து நமக்கு தான் வந்து யாரெல்லாம் ஃபேஷன் டிசைன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குலாம் பெரிய லக்கு. கண்டிப்பாக இதை வந்து அவங்க ஃப்ரீயாக போகிறாங்களேன்ட்டு ஒரு எப்போனா பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு இருக்கும்போதே கற்றுக்கோங்க. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனலுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு போய் பாருங்கள். அவங்க சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நோட்டுக்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டிருப்பாங்க, ஆரி எம்ப்ராய்டரிக்குன்னு தனியாக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமாட்டா வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்ன்ட்டு இப்போ இது வரைக்கும் 47 கோர்ஸ் கிட்ட வந்து அவங்க போட்டுட்டாங்க. ஒரு வீடியோமே வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக இருக்கும். உங்களுக்கு அதுலேயும் வந்து டவுட் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க டெலகிராம் சேனலும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த டெலகிராம் சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபேஷன் டிசைன் கற்றுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக. இப்போ நம்ம வீட்டிலேருந்தே கற்றுக்குறோன்னும் போது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காது. இன்னும் நம்மள மாதிரி நிறைய பேர் கற்றுக்குறாங்கன்னா அவங்களோட நாலேஜை நம்ம ஷேர் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்போஷராக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ நான் பிரியாஜாரிஸ் மேம்காக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் ஃபேஷன் டிசைன் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட சேனல் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்று. ஸோ அவங்களோட சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபேஷன் டிசைன் கற்றுக்கணும் உங்கள் சர்க்கிளில் ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் பை பாய்.